சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது. என்னது இது வேலை? என்ன வேலை? சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம், குடிப்பதும் குற்றம். சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது. இது அரசா தரிசா? என்னது இது? எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள்? அப்போ குடும்ப தலைவிக்கே 1000 தான், அவ்வளவு வறுமை இருக்கு. ஆனா குடிச்சு செத்தா 10,000. எப்படி இருக்கு? 10 லட்சம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5000. அரசுக்கு தெரியாது. இதுல எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து அதுக்கு நற்சான்றிதழ். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தா மூடிடுவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊத்த போறது? யாரு? ஐயா ஸ்டாலினா, இல்லை எங்க அண்ணன் கமலஹாசனா, தம்பி உதயநிதியா? 2 ounce தாங்க. போங்க போங்க, 2 ounce தான். இது எப்படி? போறவன்லாம் பதாக வச்சுட்டு படிச்சுட்டே அளவா குடிக்கணுமாம்டாடே. இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க எங்க கொண்டு சேர்ப்பீங்க? நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்க எங்கே போறது? எங்கே போறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது ஓடும்போது. ஆனா தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்குறேன். நாங்க பெரிதும் நேசிச்ச கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதுலதான் இருந்து வளர்ந்தோம். அதுல எங்க அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே. 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. தம்பி சொல்றான்ல 38.5 விழுக்காடு அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன தெரியுமா? அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான். இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம், செய்யல. இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். இங்க என் தம்பி கூட பேசு, கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்துல என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்? சாராயம் தான்டா. விஷத்துல என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம்? விஷம் தான். அரசு காட்சி வித்தா நல்லது, தனியார் காட்சி வித்தா கெட்டதா? ஒழிக்கணும் என்ன செய்யணும்? இவங்களை ஒழிக்கணும் என்ன? ஒரே ஒரு ஓட்டு என் தங்கச்சிக்கு போடணும், அவ்வளவுதான் செய்யணும். இது ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை, கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை. மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்க அடிக்கடி பேசுறது அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்க பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன பிள்ளைங்களை வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விடவா? நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸ்லோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்ல. அதுல எலியை கொல்றதுக்கு எலி பேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க. 2 திருநங்கைகள் நம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான். இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு.